எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒருத்தனை எப்படிடா நெகட்டிவாக காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. இது செல்ஃபி நீங்கள் நினைக்கிறீங்க, இது செல்ஃபியே கிடையாது. நான் யார்? பைக் லவ் அப்படிங்கிறது ரத்தத்தில் ஊறின விஷயம். அது பைக்கிங் பண்ணுற பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது பண்ணாதது வந்து எவ்வளோ, அது ரேசருக்கும் ரைடருக்கும் தெரியாத தற்குறிங்களா இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? vlogல பாக்குறப்போ நீங்க வந்து ஒண்ணு விட ஒண்ணு பெட்டர் இருந்து தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம வாழ்க்கைனா அப்படிதான் அப்படிலாம் நிறைய பேசுறீங்களே. வாழ்க்கைனாலே அப்படிதானே, ஒன்னை விட ஒன்று பெட்டரா இருந்துகிட்டே தானே இருக்கும். படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா? அதனால என்ன இருக்கும், அவர் வேற விதத்துல சொல்றாரு இல்லையா? நான் சொன்னது வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்டது வேற அப்படின்ற. என்ன யாருமே நோட்டீஸ் பண்ணது இல்லைண்ணா. காலேஜ்லயும் சரி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக தான் நான் இருப்பேன். அதுக்கப்புறமே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் இல்லை போல அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நான் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இவரோட சேர்ந்து. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கு அதெல்லாம். இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்க்குலாம் போகணும் ரொம்ப ஆசை. ஸோ ஒரு கூட்டு போவேன்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். கவர்மெண்ட் பாஸ்போர்ட் கொடுத்தா இந்நேரத்துக்கு சதற விட்டுருவேன். ஒய்ஃப் பத்தி சொல்லுங்க பிரதர். பைக் பத்தி நிறைய சொல்றீங்க, ஒய்ஃப் பத்தி சொல்லுங்க. அதுதான் நான் சொல்லிட்டேனே, லைஃப்லேயே எடுத்த பெஸ்ட் டெசிஷன் என்னோட மேரேஜ் தான். அது நாளைக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அதை நினச்சி ரிக்ரெட் பண்ண மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரீம் தான், அது போலீஸ் தான் ஆகணும்னு. சிங்கம் படம்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா அது. அப்புறம் அந்த வேலையே இல்லைன்னு ஒன்று என்னோட ஐடென்டிட்டியே போயிடுச்சு. இது அவளுக்கு தாங்க நம்ம வேஸ்ட்டு, நம்மக்கிட்ட ஒன்றுமே திறமை இல்லைல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னடா பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துலேயும் ஃபெயிலு. அதுக்கப்புறம் ட்வின் த்ராட்லஸ்னு ஆரம்பித்தேன். இர்ஃபான் அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு 10,000 ஃபாலோவர்ஸ் 10,000 வியூஸ் பெருசுன்னு 1K வியூஸ் வந்துச்சு. நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். இமேஜினேஷனுக்கு தான் நீங்க போலீஸ் ஆயிட்டீங்கன்னா எந்தெந்த விஷயங்களை நீங்க மாத்துவீங்க? இல்லை இப்போ எதையும் மாற்ற தேவையில்லை, ஏன்னா எங்கள் அண்ணன் இருக்காரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் நிறைய விஷயங்கள் இர்ஃபான் பேசிட்டு போயிட்டாரு. பட் இந்த டைம்ல அடுத்த அவார்டு வந்து வழங்குறதுக்காக ஒரு சூப்பரான பிரசன்டர் கூப்பிட போறோம். யார் அந்த பிரசன்டர்? டாக்டர் டவல்ஸ்ல இருந்து செல்வகுமார் அவர்களை மேடை கலைக்கிறோம். டாக்டர் டவல்ஸ்ல இருந்து ஸோ இந்த அவார்டு யாருக்கு போக போகுது சார்? ரேசிங் கப்பல் விலாக் டிடிஎஃப் வாசன். Racing Couple Vlogger 2026 TTF Vasan and Prakashni. சூப்பர், வாழ்த்துக்கள். ரைசிங் கப்புள் vlogger 2026. உங்க ஃபேன்ஸ் எங்க அவங்க ஃபேன்ஸ்ல ஒரு பெரிய லவ் கொடுங்க பாப்போம். கம் ஆன், மேக் சம் நாய்ஸ் ஃபார் TTF வாசன். வணக்கம், நான் உங்கள் வாசன். கேட்டகரி மாறி போச்சு, ஆனாலும் உங்களோட அன்பு அவ்வளோ இருக்குது. ரொம்ப 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 நன்றி. சார் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் கப்புள்ஸ்ன்னு தான் என் காதில் விழுந்தது. பட் ரைசிங் கப்புள் கேட்டகரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பட் எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் ஒருத்தர் நிஜ சமையல்காரனாகவே மாறிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். வாசன் வந்து மோட்டோ vlog பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த பைக் லவ் அப்படிங்கிறது ரத்தத்தில் ஊறின விஷயம். அது பைக்கிங் பண்ணுற பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது பண்ணாதது வந்து எவ்வளோ, அது ரேசருக்கும் ரைடருக்கும் தெரியாத தற்குறிங்களா இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? ரைடர் ரேசர் அது வேற, இது வேற. பட் ஒரு மீடியா வந்து புதுசாக வந்துட்டு இருக்கும்போது அதை வந்து மீடியா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கல. இவங்க என்ன பண்ணுறாங்க என்னன்னே புரிஞ்சுக்காம சரி விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் உங்களோட எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப நன்றி. பிரகாஷ்னி, நீங்க சொல்லுங்க, ரேசிங் கப்புள் vlogger இந்த அவார்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லவுடனே நான் நம்பவே இல்லை இது எனக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு. நான் இவர்கிட்ட கூட கேட்டேன், எனக்கா இது, நான் நம்பவே இல்லை. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுண்ணா கேட்கும்போது. ரொம்ப ஹாப்பி. சார் வீட்டில் எப்படி அவர் எப்போதான் கல்யாணம் ஆகி போய்கிட்டு இருக்கு,
உங்களுடைய என்னது அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சாரி. வைஃப் கூட இருக்காங்க. சொல்லுங்க, கல்யாண வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு பிரகாஷ்னி? நீங்க சொல்லுங்க. ஹாப்பியா இருக்கு, நான் ரொம்ப ஜாலியா போயிட்டு ஜாலியா இருக்கு. நம்ம vlogல பாக்குறப்ப அப்படி தெரியல, அவர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருக்காரு. ஒண்ணு விட ஒண்ணு பெட்டர் கிடைச்சிட்டு தான் இருக்கும், இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குறாங்களா அவங்க? சொல்லுங்க. என்னாச்சு? vlogல பாக்குறப்போ நீங்க வந்து ஒண்ணு விட ஒண்ணு பெட்டர் இருந்து தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம வாழ்க்கைனா அப்படிதான் அப்படிலாம் நிறைய பேசுறீங்களே. வாழ்க்கைனாலே அப்படிதானே, ஒன்ன விட ஒண்ணு பெட்டரா இருந்துகிட்டே தானே இருக்கும். படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா? அதனால நமக்கு என்ன இருக்கோ அவர் வச்சு வேற ரொம்ப விதத்துல சந்தோஷமா சொன்னார் இருக்கணும். இல்லையா? வேற நான் சொன்னது வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்டது வேற அப்படின்ற. ஏன்னா vlogger-ஆ நிறைய நீங்க வந்து பைக்குக்காக நிறைய விருதுகளை வாங்கியிருப்பீங்க, பாராட்டு வாங்கியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கப்புலா ஒரு அவார்டு வாங்குறது ஹவு ஸ்பெஷல்? இல்ல மேரேஜ் இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம்தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கப்புள்ஸ் எல்லாம் பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நிறைய நியூஸ் பார்க்கும்போது திடீர்னு மேரேஜ் பண்ணணும்ன உடனே எனக்கும் அந்த ஒரு பயம் இருந்தது. பட் நல்லா யோசிச்சு கரெக்டான ஒரு டெசிஷன் தான் எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே எவ்ரிடே சந்தோஷமாக தான் இருக்கேன். சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை வந்தாலும் கோவப்படுவேன், ஆனால் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் உள்ள. அது இருக்கிறது தான். மேரேஜ் நினச்சி யாரும் பயந்துடாதீங்க, அது ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயந்தான். ஓகே. அண்ட் பிரகாஷ்னி, நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் இப்போ டிடிஎஃபோடு சேர்ந்தவொடனே பயங்கர ஸ்பீட், மைலேஜ், பயங்கர சூப்பரான ஒரு ஹாப்பியான லைஃப்பில் இருக்கும். இப்போ vlogging வேறு தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த லைஃப் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன யாருமே நோட்டீஸ் பண்ணது இல்லைண்ணா. காலேஜ்லயும் சரி ரொம்ப இன்ட்ரவர்ட்டா தான் நான் இருப்பேன். அதுக்கப்புறமே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் கொஞ்சம் இன்ட்ரவர்ட் இல்லை போல அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நான் நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இவரோட சேர்ந்து. ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கு அதெல்லாம். அப்படியா? ஜாலியாக இருக்கா? ஜாலியா இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்களுக்காக எல்இடியில் ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம், நம்ம என்னென்னு பார்த்தலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்ஐயாக இருந்தார். டியூட்டியில் இருக்கும்போதே தவறிட்டார். பயங்கரமான ஒரு மாசான ஆளுங்க. எங்கள் அப்போ பயங்கர உடம்பா செம்ம ஃபிட்டாக அப்படியே மீசையெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டாச்சோ அப்பா இருந்துருக்கலாம். உங்களுடைய எமோஷ்னல் வீடியோ நாங்கள் பார்த்துருக்கோம். அப்பா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் அப்படி தான். ஸோ ப்ளீஸ் வாங்க. இது வந்து ஏஐ பண்ணி அப்பா வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்பா எவ்வளோ ஸ்பெஷல், அவரை பற்றி சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்பா வந்து உங்களை போலீஸாக வர வேணான்னு சொல்லிட்டாரு, அப்படியா? ஆக்சுவலி எனக்கு போலீஸ் ஆகணுங்கிறது ரொம்ப பெரிய ட்ரீம். ஸ்கூல் நோட் புக்ஸ்லலாம் வந்து பண்ண போலீஸ் போலீஸ் போலீஸ்ன்னு எழுதுவேன். அது அது பசங்க எல்லாத்துக்குமே என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி, நான் இந்த மீடியாக்குள்ளேயே எப்படி வந்தேன்னா இந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை அன்ஃபார்ச்சுனேட்லி சுட்டு கொண்டாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாரும் வந்து நீ போலீஸ் தான் ஆக போகிற, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அவங்க என்னடா பண்ணுவாங்க, மேலே கொடுக்குற ப்ரெஷர் அவங்க பண்ணி தான் ஆகணும்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கடைசியாக தவறும் போது என்னடா பண்ண போகிறேங்கும் போது போலீஸுங்கும் போது சிரிச்சிட்டாரு. தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னாங்க. நீங்கள் எவ்ரி போலீஸ்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் அவங்களோட பையனை வேணான்னு தான் சொல்லுவாங்க, மேக்ஸ் டு மேக்ஸ். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ அப்படி சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் எங்கள் அப்பாவோட பேச்சு கேட்கல. நான் தவறுனதுக்கப்புறமும் நான் போலீஸ் தான் ஆகணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தேன். பட் அந்த ஸ்டெர்லைட் விஷயம் ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னே தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரீம் தான், அது போலீஸ் தான் ஆகணும்னு. சிங்கம் படம்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா அது. அப்புறம் அந்த வேலையே இல்லைன்னு ஒன்று என்னோட ஐடென்டிட்டியே போயிடுச்சு. இது அவ்வளோக்கு தாங்க நம்ம வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விவசாயத்தையே பார்த்துட்டு அப்படியே இருந்துட வேண்டியதான், நம்மக்கிட்ட ஒன்றுமே திறமை இல்லைல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பைக்கிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பைக்கிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 12th படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதுலேருந்து எனக்கு அப்போலேருந்து அது ஒரு சைடாக பண்ணிட்டு இருக்கும்போது, காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நம்ம ஸ்டெர்லைட் இஷ்யூ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு நான் ஜீரோ மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணி பைக்கும் ஓட்டிட்டு ஏர்னும் பண்ணலாம். மெயின் மேட்ரு எனக்கு ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பைக்குக்கு பெட்ரோல் போடுறது தான். நாங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட் ஆகிட்டேன். அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா ₹1 தர மாட்டாங்க. காரணம் வந்து பார்த்தா பையன் கெட்டு போயிடுவேணும்னு சொல்லி. ஸோ அது கரெக்டு தான். சீரியஸாகவே நிறைய காசு எதாவது கொடுத்துருந்தா மேபி நான் எதாவது கெட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ அவங்களோட வளர்ப்பு தான் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்திருக்கு. பட் வந்து நான் ரைட் பண்ணணும், அவங்களுக்கு புரியவே புரியாது. நம்ம ரைட் பண்ணணும், பைக்லலாம் போகணுன்னா இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு தான் அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தோணும். இப்போவும் நிறைய பேருக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா ரோட் லைஃபுங்கிறது ரிஸ்க்கான லைஃப்பில் நம்ம அவ்வளோ நல்லா ஓட்டியே அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க நினைக்கிறது கரெக்ட் தான். என்னடா பண்ணலாங்கும் போது இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் கிட்டலாம் அப்ரோச் பண்ணும்போது ஒரு பிராண்ட்ஸும் வராது.
யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய டேலண்டடான பீப்புள்ஸும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. பட் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஸ்பான்சர்ஷிப் கேட்குறேன்னா உடனே எனக்கு நடக்கும். ஜஸ்ட் ஒரு ரீல் போட்டேன்னா எனக்கு நடக்கும். ஏன்னா அது நம்ம ஒன்று பில்ட் பண்ணிட்டோம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது இல்லை. என்னடா பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துலேயும் ஃபெயிலு. வாசன் அண்ட் ஃபீல்டுன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன், அதுவும் ஃபெயிலு. அதுக்கப்புறம் ட்வின் த்ராட்லஸ்னு ஆரம்பித்தேன். இர்ஃபான் அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு 10,000 ஃபாலோவர்ஸ் 10,000 வியூஸ் பெருசுன்னு 1K வியூஸ் வந்துச்சு. நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட ஆரம்பித்தேன். என்கிட்ட ப்ராப்பரான எடிட்டிங்க்கு சிஸ்டம்லாம் கிடையாது. ஃபோன், எங்கள் அம்மாவோட ஃபோன், என் ஃபோன் உடஞ்சிருச்சு, வாங்கி தரல எங்கள் அம்மா. அந்த உடஞ்ச ஃபோன்லேயே எடிட் பண்ணுவேன். கேமரா இந்த எப்படி சொல்கிறது, எக்ஸ்டர்னல் மைக் கிடையாது. என் கேமரா வெளியே மாட்டிருப்பேன், ஹெல்மெட்டுக்கு வெளியே. நம்ம ஒரு 40க்கு மேலே போனாலே அது ஏர் சவுண்ட்லாம் வரும், ஏர் சவுண்ட் வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சாம்சங்கோட ஹெட்ஃபோன் இருக்குது தெரியுமா, பழைய ஹெட்ஃபோன், ஒவ்வொரு மைக்காக செக் பண்ணி அந்த மைக் சூப்பராக இருக்கும். இந்த 2 இயர்பட்ஸை கட் பண்ணி விட்டு அந்த ஒன்று எடுத்து பஞ்சில் போட்டு ஹெல்மெட்டில் மாட்டிட்டு அதை ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிவிடுவேன். இந்த கேமரா ஆன் பண்ணும்போது அந்த கேமராவும் ஆன் பண்ணி விடுவேன். அது ஒரு பெரிய கடை. அது பேங்குட்ஸில் ஆர்டர் பண்ணி சைனாலேருந்து வரும்போது கொரோனா, ஐயோ வாழ்க்கையில் இப்போலேருந்து பிரச்சனை இல்லைங்க, அப்போலேருந்து எனக்கு பிரச்சனை தான். பட் எல்லாத்தையும் பண்ணி, பட் இப்போ வரைக்கும் உங்களோட அன்பு ஏங்க, என்னோட ஐடென்டிட்டியை நான் இழந்து நிற்கிறேங்க. என்னோட மோட்டோ விளாகிங் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை இழந்து நிற்கிறேன். ஆனாலும் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 1 லட்சம்னு சொல்லி வியூஸ் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க வியூஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னு. நான்லாம் அதை கவலையே பட மாட்டேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா இப்போ, ஆனாலும் 1 லட்சம் மக்கள் பார்க்குறீங்கும் போது தேங்க்யூ. சூப்பர். நாங்க இருக்கோம்னு எல்லாரும் சொல்றாங்க. தளபதி எப்படி மக்களோட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாரோ அதே மாதிரி டிடிஎஃப்பும் எடுத்திருக்காரு. வெரி குட். அதாவதுங்க, எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒருத்தனை எப்படிடா நெகட்டிவாக காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது நான் எவ்வளவோ சொல்லலாம். ஜஸ்ட் இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இது செல்ஃபி நீங்கள் நினைக்கிறீங்க, இது செல்ஃபியே கிடையாது. நான் யார்? வ்ளாகர், யூடியூபர். நான் வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேங்க. அதை ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் போட்டு அவரை மாதிரி ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி அப்போவே விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து விஜய்னா ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ஒரு ஹேட் வந்துருச்சு. இவர் வந்து பண்ணா அவரை மாதிரி பண்ணுறாரு. யோ, நான் விளாகரியா, நான் விளாக் எடுத்துகிட்டு இருந்தேயா, அது நல்லா பாருங்கப்பா, அது ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே, எனிவே, பட் நெவர் எவர் கிவ் அப். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன ஆனாலும் நெகட்டிவிட்டியை கடந்து போறது நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். ஆமா, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். இந்த வீடியோ தான் நாங்கள் சொன்ன பாருங்க. இந்த சர்ப்ரைஸ் வீடியோன்றது இதுதான். அப்பா வந்து சொன்னார், பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு வேளை அப்பாவோட இடத்துல பொசிஷனில் இருந்தால் டிடிஎஃப் எப்படி இருப்பாருன்றது ஒரு சின்ன ஏஐ வீடியோவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இமேஜினேஷனுக்காக தான் நீங்கள் போலீஸ் ஆயிட்டீங்கன்னா எந்தெந்த விஷயங்களை நீங்கள் மாற்றுவீங்க, எந்தெந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுப்பீங்க? இல்லை, இப்போ எதையும் மாற்ற தேவையில்லை, ஏன்னா எங்கள் அண்ணன் இருக்காரு. ஆனால் பொலிட்டிக்கலாகவும் கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது கரெக்டாக போயிட்டு இருக்கு, நம்ம வரணும்னு அவசியம் இல்லைல்ல. அண்ட் வந்து நான் அடிக்கடி இதை வந்து பார்த்துட்டு அப்பப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுவேங்க. பட் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, நான் பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் கிட்ட கேட்கும்போது லீவு கிடைக்காது. அப்போ நான் இந்த வேலையில் இருக்கிறது வேஸ்ட் இல்லை எனக்கு. ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணுவோம், ஸ்கேட் போர்ட் பண்ணுவோம், விளாக் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கப்பலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அது செட் ஆகாது இல்லை. கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஒன்று விட ஒன்று பெட்டராக இருந்தாலும் இதை சந்தோஷமா அப்படி சொன்னம்மா. அவன் சொன்னோடனே நீங்கள் எமோஷனல் ஆகிட்டு பயங்கர மெச்சூரிட்டியாக பேசுகிற டிடிஎஃப் நான் அந்த மேடையில் பார்க்குறேன். சூப்பர், நைஸ். அண்ணா இர்ஃபான் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 33 ஆச்சு, பட் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொன்னார். எனக்கு ஏஜ் 25 தான் ஆச்சு. எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிடுவேன் நான். ஆஹா, சூப்பர், ஆஹா, சூப்பர். நெக்ஸ்ட். பிரகாஷ்னிக்காக இந்த பிக். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும், தன்னுடைய ஹஸ்பண்டோட வெளில போகிறது, பைக் ரைடு, அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணுறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் எங்கேயுமே வெளியே போனதுன்னா இவர் கூட போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பார்க்காத விஷயத்த கூட பார்க்குறேன் அண்ட் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்க்குலாம் போகணும் ரொம்ப ஆசை. ஸோ ஒரு கூட்டு போகிறேன்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். கவர்மெண்ட் பாஸ்போர்ட் கொடுத்தா இந்நேரத்துக்கு சதற விட்டுருவேன். அண்டு இது S1000RR ஓல்டு வெர்ஷன் பைக்கு, ரெண்டுமே ஆல்பின் ஸ்டாரோட ஜாக்கெட்ஸு. S1000RR ஓல்டு வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அதோட சூப்பராக இருக்கும், கண்ணு அவ்வளோ அழகு. அண்டு தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. அண்டு என்னோட எவ்ரி வீடியோஸ்லையுமே ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிட்டீங்களேங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது. இல்லை, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்கள் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் 2 பேரும் இந்த ஹக் பண்ணிட்டு இந்த காற்று அடிக்கிறது இதெல்லாம் தான் பார்க்குறோம். நீங்கள் பைக்கு என்ன வெர்ஷன், யார் மேக் பண்ணது, என்ன டெக்னாலஜி, கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும்.
உங்களுக்கு அவ்வளோ லவ் பண்றீங்க அந்த பைக்குன்றத நீங்க நாங்க பாக்குற பார்வை வேற, நீங்க பாக்குற பார்வை வேறன்றது இல்ல எனக்கு முன்னாடியே பசங்க பார்த்திருப்பாங்க. பிரகாஷ் நைஸ். நீங்க சொல்லுங்க, அவர் பைக் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, பைக் பத்தி அத்தனை விஷயங்கள் சொல்றாரு, புட்டு வைக்கிறாரு. ஒய்ஃப் பத்தி சொல்லுங்க பிரதர். பைக் பத்தி நிறைய சொல்றீங்க, ஒய்ஃப் பத்தி சொல்லுங்க. அதுதான் நான் சொல்லிட்டேனே, லைஃப்லயே எடுத்த பெஸ்ட் டெசிஷன் என்னோட மேரேஜ் தான். அது நாளைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அதை நினைச்சு ரிக்ரெட் பண்ண மாட்டேன். என் லைஃப்லயே எடுத்த நான் பெஸ்ட் டெசிஷன் அது. இந்த Very ஒரு nice. வார்த்தை போதுங்க, நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போதும். ஒரு சூப்பர். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் கப்பலை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய பயணம் ரொம்ப சேஃபா, ரொம்ப சூப்பரா, ஜாலியா இருக்கட்டும். ஒரு சூப்பரான ஒரு லைட்டா ஒரு டான்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கலாமா? இருங்க, பசங்க வந்து டாட்டூ காட்ட சொல்றீங்க. இல்ல இப்ப வேணாம், கொஞ்சம் உடம்பு போட்டேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் போடணும்னு ஆசை எனக்கு. இன்னும் கொஞ்சம் குண்டாய்க்கிறேன். ஆல்ரெடி என் ஒய்ஃப் பண்ணிக்குட்டின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. எங்க அம்மா பீம்பாய்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஒல்லியா இருப்பேனா, இந்த மாதிரி எங்க அம்மா குண்டாகணும் போது அது ஆசையா மாறிடுச்சு. இப்போ ஏதோ ஆட்டோமேட்டிக்கா வருது கல்யாணம் அப்புறம். எங்களுக்கெல்லாம் ஒல்லியாகணும் ஆசையா இருக்கு. இல்ல எனக்கு இந்த தாரு ஒரு பீர் குடிச்சிட்டே வந்து பண்ண தொப்பை வச்சுட்டு இருப்பார்ல, ஒரு ரீல் பண்ணணும்னு ஆசை. என்ன ப்ரோ, அதை பண்ணிட்டு நான் உடம்பு குறைச்சிட்டு கண்டிப்பா மறுபடியும் டாட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து பாருங்க எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஃபேட்டு. அதனால ஃபியூச்சர்ல கண்டிப்பா காட்டுறேன். சூப்பர். ஒரு பாட்டை போட்டுடலாமா டிஜே? தேங்க்யூ டிடிஎஃப் வாசன் அண்ட் பிரகாஷ்னி. ரைசிங் கப்புள் vlogger 2026 வாங்கியிருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விருதுகள் வாங்கணும். நல்ல நல்ல மெச்சூரிட்டியான விஷயங்கள்லாம் நிறைய நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி லைஃப் பண்ணுங்க. தேங்க்யூ. தனியா வேற என்னத்த பேச போறேன் அப்படின்னு. தேங்க்யூங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களோட ப்ரோவோக் வந்து மூலிமா உங்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது உங்கள் கேரக்டர். இவ்வளோ பேர் மக்கள் மனசில் நீங்கள் இருக்கீங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அவங்க வீட்டு பிள்ளையாக இருக்கீங்க, மருமகளாக இருக்கீங்க. இப்போ உங்களோட கேரக்டர்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட்டான கேரக்டர் சீரியலில் இல்லையா? அழகு மலரும் அழகு மதியும் வந்து ஆப்போசிட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்னதாக வந்து ஒரு ரோல் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் அழகு மதியாகவும் நீங்க வந்து அழகு மலராகவும். ஐயோ சத்தியமா சொல்றேன், நிஜமா நான் சொல்றேன். ரெண்டுமே ஒண்ணுதான். அழகு மதியா நக்ஷுதா கரெக்டா இருக்கும். சத்தியமா சொல்றேன். ஏன்னா நான் நார்மலா கூட நிறைய விஷயம் நக்ஷு கிட்ட பார்க்கும்போது பாரு இப்ப டப்புன்னு பேசிட்டாளே. Provoke Digital Awards 2026 title sponsor Cablo Chave, powered by Vella, associate sponsors Floractive Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Seasol, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.